மாட்டீங்க என்று கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டையுமே வந்து அவங்க இந்த கலரில் இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்ததில்லை. நாங்கள் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே வந்து யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் இவங்க நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கு நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ள அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதை நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியே அப்புறம் படமே நான் எடுப்பேன். அது ஒருவேளை நான், ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா வந்து காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது. இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே எங்கள்கிட்ட இருக்காது. நான் இப்போ இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேசுகிறேன். திருப்தி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்டே கேட்குறீங்களா? நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லுங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புவீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவை எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் எல்லாருமே இதை முயற்சி பண்ணிகிட்டே வைப்போம். ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் சின்ன சின்னதை, ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது. எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே எந்த கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ள இருந்து ஒற்றை கேள்விகளா, உதிரிகளோட கேள்விகளா இருக்கும். அந்த உதிரிகளோட கேள்விக்கு நீங்கள் பணம், அந்த உதிரிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறது இருக்குல்ல, அதில் ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமுத்தனை இருக்குது. நாங்கள் உதிரிகளோட கேள்வியை மதிக்கக்கூடிய டேரக்டராக, ஆர்டிஸ்டாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த கேள்விகளை நான் மதிப்போம். அந்த அவை ரஜினிகாந்த் நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது. அதை மக்களுக்காகவே கொண்டு சேர்ப்போம். அது எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்கள் நம்புவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைய டைம் அவார்டுன்னு சொல்லிட்டு பேசுனீங்க. அப்போல்லாம்